இப்போ கட் பண்ணுங்க. சீரகம் கொஞ்சம் தூக்கலாகவே கொடுங்க, இந்த பூரிக்கு நல்லாயிருக்கும். மேத்தி பூரிக்கு பசங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இது பண்ணி கொடுங்க. கீரையும் ஹெல்தி. பெரிய பெரிய கீரை வாங்காதீங்க, குட்டி குட்டி கீரை வாங்குங்க, இதுதான் நல்லாயிருக்கும். பெரிய கீரைனா வச்சுக்கணும். நல்லா வதக்கிட்டு வந்துடுங்க. நல்லா வதக்கிட்டாங்க. இது வதக்க பெரிய பெரிய கீரையாக இருந்தால் வெறும் இலை மட்டும் எடுங்க, தண்டு எடுக்காதீங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு லேட் ஆகும். பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கிருச்சு. இதுலேயே 2 டீஸ்பூன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன், கீரை கொடுத்த ஃபீலிங்கும் இருக்கும். நம்மளுக்கு நல்லாவும் இருக்குது. எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ரோட்டி மாவில் ஓமம் போட்டிருக்கேன். இப்போ இந்த இது வதக்கி வச்சுருக்கிறது ஆறிடுச்சு. இதோடு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதோட இந்த மேத்திக்கு பாஜி, இந்த வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். நல்லா கலந்துக்கணும், தண்ணி விட்டு விட்டு. டைட்டாக பிசைங்க, லூஸாக பிசையாதீங்க. கலந்த மாவு இந்த மாதிரி டைட்டாக பசிச்சுக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் இருக்காது. பூரி போட்டு காட்டுறேன். பண்ணுங்க. இதுக்கு தொட்டுக்க தயிர் இல்லைன்னா ஊறுகாய் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.